हे भेदस्थिरानीलग्रीवाविदंसिताः हे भूतानामधिपदयोषिकासप्रतिमः हे मेषवेद्यन्तिवादृषणदोदनानि हे भरापुत्रक्षणिलमुदायुधः हे दीर्घाणि प्रतरन्तिष्कामन्तमशक्तिनः हे तावत्तसभूयामन्तश्रीशोरुतामितस्ते हे तावत्तत्रयोजने धर्मान्तमसि मोर्ध्वेन भवदेव तुल्यादेन तरचरयेन वीयठामन्नकात देवाय श्रीगंधाय नमस्तपत्ने चतुर्थकेशाय नमस्तहस्राक्षाय नमो देशाय सुराय नमो मेघट्टमाय जयसमवेदाय देशाय नमो उद्याय दावत्संज्ञाय नमस्कृत्याय दीप्त्याय नमो ज्येष्ठाय नमो गण्याय बुद्धियाय नमस्तोभ्याय संज्ञाय नमो याम्याय रक्षणाय नमस्लोक्याय नारायणाय नमो अन्याय रक्षाय नमः शिवाय नमः शिवाय दीप्त्याय रक्षाय नमो वाच्याय वास्तव्याय वास्तवाय नमस्तोमाय रुद्राय नमस्तात्राय दीर्घाय गोल्याय नमः पाद्याय वाद्याय नमः प्रतरणाय दोत्तरणाय नमः वाद्याय वश्याय धेनाय नमस्त्याय प्रभः राजन्धस्पदे नीललोहिता एतां गुरुडानां एतां सुषुम्नां भेर्म रोमोल्ये संकिञ्चनामते श्री शिवा तनो शिवा विश्वाः भेदति शिवा रुद्रस्वाः भेदति शिवा रुद्रस्व भेदति दया नाम दीपसेन हिमागु मुद्राय कपदे कपतिनेन चिकटीराय प्रभरामहेमति भाग सम्मत विमदेशदस्पदे विश्वं पुट्टंग्रामे अस्मिन्ननादरं रानोर्द्रावनामे तिथिजगतीराय नमः देवते यच्छन्त्योच्चमनुराय विचारदस्यामनमरुत्सप्तगावपश्रिताः ये विचेषुरस्मिन्नरानीलग्रीवाविलोहिताः ये भूतानामधिपतयोषिताः कपर्दिनः हिरण्येषु विच्छन्ति पात्रेषु दोदनानि ओम नमो भगवते रुद्राय विष्णवे मृत्युर्मे पाहि प्राणानां ग्रन्थिरतिरुद्रो मां विधान्तकः तेनान्नेनाप्यायस्व नमो रुद्राय विष्णवे पंचविगुंसतिश्च मे सप्तविगुंसतिश्च मे नवविगुंसतिश्च मे एकत्रिगुंसतिश्च मे शतस्रश्च मे अष्टौ च मे द्वादश मे चतुर्विंशतिश्च मे द्वात्रिगुंसश्च मे षट्त्रिगुंसश्च मे चत्वारिगुंसश्च मे चतुश्चत्वारिगुंसश्च मे साचत्वारिगुंसश्च मे वादश्च प्रसवश्च विशश्च कृतुस्तुमश्च मूर्धा च विष्यश्चान्त्यायनश्चान्त्यश्च भुवनश्चाधिपति
பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவ. ஒரு 10 நிமிஷம் எதையும் பேசாம நான் சொல்றது மாத்திரம் காதுல வாங்கிட்டே இருந்தா நம்ம இந்த பண்ண பூஜைகள் ஹோமங்கள்லாம் என்னென்ன பலன் நமக்கு ஏற்படும், இந்த லோகத்துக்கு க்ஷேமம் எப்படிலாம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பேசாம இருக்கும். பின்னாடி வெளியே வருவாங்க பேசுறவா வெளியே போயிட்டு கேட்டு வெளியே. எல்லாரும் சுத்தி வருமா, எல்லாருக்குமே வருவா, பேசாதீங்க. கார்த்தால இருந்து வேதம் 4, வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமசிவாயவே. இதுதான் நம்ம நாயன்மார் சொல்றது. 4 வேதமும் என்ன உணர்த்ததுன்னா பஞ்சாட்சரம் தான் சொல்லுது. இந்த 4 வேதத்துல இங்க என்ன வேதம் சுவாமிக்கு பூஜை நடக்கிறதோ அது வழியாக சுவாமிக்கு பாராயணம் நடைபெற்றது. என்னன்னா வேதம் 4, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் எல்லாருக்குமே தெரியும். அதுல யஜுர்வேதம் 2வது இருக்கக்கூடிய வேதம் யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதம் வந்து 2 பிரான்ச், 2 கிளையா பிரியுது. ஒன்று சுக்ல யஜுர்வேதம், இன்னொன்று வந்து கிருஷ்ண யஜுர்வேதம். இங்கே பூஜை நடக்கிற வேதங்கள் மோஸ்ட்லி தமிழ்நாடு, சவுத் இந்தியா பூராமே என்னன்னா கிருஷ்ண யஜுர்வேதம் தான் மோஸ்ட்லி எல்லா கோவிலையும் பாராயணம் சுவாமிக்கு. இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துல எப்படி இருக்கு அப்படின்னா அந்த வேதம் வந்து 7 பார்ட்டா சப்த காண்டம் 7 பார்ட்டா பிரிகிறது. எது? கிருஷ்ண யஜுர்வேதம். அந்த கிருஷ்ண யஜுர்வேதம் 7 பார்ட்டா பிரிகிறது. அந்த 7 பார்ட்டுக்கு நடுவுல வரக்கூடிய காண்டம் சப்த காண்டம்னு பேரு. அதுல 4வதாக வரக்கூடிய காண்டம் தான் அக்னி காண்டம். சென்டர்ல இருக்கு. சொல்லும் போதே புரியுதா? இந்த பக்கம் 3 காண்டம், அந்த பக்கம் 3 காண்டம், நடுவில் அக்னி காண்டம் இருக்கு. இந்த அக்னி காண்டத்துக்கு மத்தியத்துல தான் யாதுஷம் ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிற பகுதி வருது. தைத்திரியத்தில் இந்த ஸ்ரீருத்ரம், ஏன் ருத்ரம் அவ்வளோ பிரசித்தி அப்படின்னா ரிதுத்ராயத்தை இது ருத்ரா. ரிது அப்படின்னாலே பாபம், ராயத்தைனா குறையிறது, போறது அப்படிங்கிறது, நீங்கிறது. நம்மளுடைய பாபம் போயிடும். ருத்ரமந்திரம் சொன்னா பாபம் நீங்கிடும். தெரிஞ்சு பாபம் செய்யப்படும், தெரியாம செய்ய பாபம் நீங்கிடும். ருத்ரமந்திரம் வேதம் எதிர்வேதத்துல நடுவுல இருக்குன்னு சொன்னோம். அந்த எதிர்வேதத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரம், ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய மந்திரம் தான் சிவ பஞ்சாட்சரம். சைவ மந்திரத்தினுடைய முதல் மந்திரம், மேன்மையான மந்திரம், வசதியான மந்திரம். இதுக்கு மேல வேற மந்திரம் இல்லாத மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம். இந்த பஞ்சாட்சர மந்திரம் சொன்னா எல்லா பாபமும் நமக்கு நம சிவாய நம சிவாய சிவதராயகான்னு சொல்லி வேதத்தில் வருது. இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரம், இதுக்கு மேல ஒரு மந்திரம் கிடையாது. இந்த முதலே சொன்ன பாருங்க, இவருக்கு மேல ஒரு சுவாமியும் கிடையாது. சுவாமி பாலுக்கு மேல பல்லவா கோவில் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல வேணா பண்ணிருக்கலாம் ருத்ரம். ஆனா இங்க பண்ற அப்படின்னா அது கண்டிப்பா தனி சிறப்பு. ஏன்னா பல்லவா டெம்பிள்ல மாத்திரம் சிவலிங்க பேக் சைடே சிவன் பார்வதி ஒன்னா இருக்கும். உள்ள நீங்க கருவறை போகும்போது பார்த்தீங்கன்னா மூலஸ்தான கருவறை பின்னாடியே சோமாஸ்கந்தர் பாருங்க. சிவன் பார்வதி குழந்தை முருகனோட உட்காந்துருப்பார். சோமாஸ்கந்த மூர்த்தி பல்லவ சிற்பங்கள்ல கண்டிப்பா காணப்படும். இந்த நடக்கிற நம்ம லோகத்தை 8 திக்பாலகர், இந்த உலகத்தை காப்பாத்துறது யாருன்னா 8 பேர் சுத்தி இருந்து காப்பாத்திட்டு இருக்கா. யார் யார் அப்படின்னா இந்திரன், அக்னி, யமன், நந்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன்னு சொல்லிட்டு 8 திக்பாலா வந்து லோகத்தை இருந்து காப்பாத்திட்டு இருக்கா. அதாவது சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். சுவாமிக்கு போயிட்டு அவ 8 பேர் இருக்கா. அவ 8 பேருமே உள்ள கர்ப்பகிரக சிவன் இருக்கு பாருங்க. சிவனை சுத்தி இருக்காங்க. சிவனை சுத்தி சிற்பமாவே காணப்படுறது. உள்ள வந்து பார்க்க முடியாது. ஆனா உள்ள சுத்தி 8 திக்பாலா இருக்கா. அந்த பக்கம் சிவன் பார்வதி இருக்கா. முதல்ல இந்த ஹோமத்தை பத்தினுடைய சிறப்பு என்னன்னா ருத்ர ஹோமம் பண்ணோம். காலையில் எடுத்த உடனே மஞ்சள் குடிச்சு விநாயகர் பூஜை பண்ணோம். எந்த விஷயம் எடுத்தாலும் விநாயகர் பூஜையோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். விநாயகர் பூஜை பண்ணி ஒரு விஷயம் செய்யும் பொழுது அந்த நம்ம செய்கிற விஷயமானது பூஜையோ ஹோமமோ நம்ம எழுதுறதோ படிக்கிறதோ கண்டிப்பாக தடையில்லாமல் நடக்கும். விநாயகர் வேண்டிக்காமல் செய்யணும்னா அது பூர்ணம் மட்டும் ஆகாது, பூர்ணம் ஆகாது. சிவனே வந்து திருப்புர சம்ஹாரம் கிளம்பும் பொழுது விநாயகர் வேண்டிக்காமல் கிளம்பிடுவார். சிவனே அவர் கிளம்பும் பொழுது சிவனுடைய தேர் அச்சே முடிஞ்சு போச்சு. யாரு? பிள்ளையார். சிவன் பேரு அப்பா பேர் வச்சே முடிக்கிறார். அச்சிருப்பாக்கம் செங்கல்பட்டு ஆட்சீஸ்வரர் அச்சிருப்பாக்கம் அச்சிறு கொடி செய்த இடம். அங்கே பாடல் பெற்ற சிவாலயம் பார்க்கலாம் போனீங்கன்னா. அப்படி விநாயகர் வேண்டிட்டு செய்கிற விஷயம் கடையில் கண்டிப்பாக தடையில்லாமல் இருக்கும். அதனால மஞ்சள் முடிச்சு விநாயகர் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் புண்ணியாவாதனம் பண்ணுவோம். காலை எல்லாருமே குளிச்சுட்டு தான் வந்துருப்போம். எதாவது கழிச்சிருப்பா தகுதி அதுக்காக மந்திரபூர்வமாக சுற்றியாக இருக்குது. சுவாமியோட பூஜைகள் பண்ணும்போது நம்ம சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. புண்ணியாவாதனம் பண்ணி கழிச்சா நம்ம வாங்கிட்ட சாமான் பூஜை கொண்டாட சாமானாக மாறுது, பூஜை கொண்டாட இடமா மாறுது, பூஜை கொண்டாட மனுஷாலாக மாறுது. புண்ணியாவாதனம் பண்ணுவோம். அப்படி தான் சங்கல்பம் பண்ணிட்டோம். நம்ம தான் ஏற்கனவே சங்கல்பத்துக்கு விரிவாக சொல்லிட்டேன். அதன் பிறகு சுவாமி என்ன சுவாமியை நம்ம பூஜை பண்ண போகிறோம், ஹோமம் பண்ண போகிறோம், அந்த சுவாமியை இந்த ஆவாரணம் பண்ணுறது. இடத்துல மேலே சுவாமி என்றால் அவளை சுற்றி மொத்தம் 11 ருத்ரால் இருக்கா. மகாதேவ, சிவோ, ருத்ர, சங்கர, நீலலோகித, ஈசான, விஜயோ, பீம, தேவதேவ, மோக, குண, கபாலீசன்னு சொல்லி 11 ருத்ரால் சுற்றி 11 கலசம் இருக்கு.
அவர் கூட பரிவார தேவதைகள் கீழே. அப்படி சுவாமி மேல சுவாமி அம்பாள் ஆவாகனம். சுவாமி அம்பாள் தான் எல்லாமே. சுவாமி அம்பாள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னு ஆகவத்திட்ட சொல்றது அப்படின்னா, வன்னேகே உஷ்பத்தம் சக்தி அவினாபாவினி விபோ சக்திஹீன சிவோ நாஸ்தி சிவஹீனான சக்திகா ஏதே சமஸ்த தேவாஸ்த சக்தி சம்பு மயாஸ்மிருதாகான்னு முடிச்சிடும். என்ன அப்படின்னா படத்துலேயே கூட ஒரு லைன் தான் தெரியும், கடைசியில் என்ன விட்டுட்ட படத்துல ஏன் சொல்லணும்னு தெரியல. அம்பாள் ஹரி இல்லைனா சிவன் அதான் சொல்லுவோம், சக்தி இல்லைனா சிவ இல்லை, சிவ இல்லைனா சக்தி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. வன்னிகி உஷ்ணம், அதாவது ஒரு அக்னி ஒரு இடத்துல ஒரு உஷ்ணம் இருந்தாதான் ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை கட்டை தேய்க்கும் நெருப்பு உண்டாக்குல. ஏற்கனவே அங்கே ஒரு உஷ்டம் இருக்கிறதுனால உஷ்டம் ஏற்படுறதுனால தான் அங்கே அக்னி வெளிப்படுறது. ஏற்கனவே உஷ்டம் இருக்கிறத உரம் இருக்கிறதுனால அந்த உஷ்ணத்தினால அக்னி வருது. அக்னி இருக்கிறதுனால தான் அந்த உஷ்டம் இருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ நடைமுறையில் புரியுற மாதிரி சொன்னோம்னா, கோழியிலேருந்து முட்டை வந்து தான் முட்டையிலேருந்து கோழி வருது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று முதல்ல வந்தது சுவாமி செட்டி பண்ணுறார். அப்படி இந்த வன்னியும் இந்த உஷ்ணத்தையும் அக்னியும் அந்த வீட்டையும் அக்னியும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி பரமேஸ்வர பார்வதி பிரிக்க முடியாது. சரியா? சக்திஹீன சிவோ நாஸ்தி சிவஹீனான சக்தி தான். அதாவது சுவாமி இல்லைன்னா சிவன் இல்லை, அம்பாள் இல்லை, அம்பாள் இல்லைன்னா சுவாமி இல்லை அப்படிங்கிறது இந்த வாக்கியம். அடுத்தது ஏதே சமஸ்த தேவாஸ்த சக்தி சம்புமயாஸ்பிரதாக, அதாவது சுவாமி அம்பாள் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அடுத்தது ஒரு லைன் தான் சொல்லியிருப்பா. அடுத்தது என்னன்னா, இந்த சுவாமி அம்பாள் இல்லைன்னா லோகமும் கிடையாது, நம்ம கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால சுவாமி அம்பாள் தான் முக்கியம். அவள் தான் மேலே, அவளுக்கு தான் எல்லாமே. சுவாமி அம்பாள் இந்த இடத்துல பிரதானமாக மேலே ஆவாகனம் ஒரு ஆவாகனம் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த குடம் தான் சுவாமியுடைய உடம்பு. உள்ள இருக்கக்கூடிய ஜலம் எதுக்கு ஜலம் கொடுத்தாங்கன்னா அதுதான் சுவாமிக்கு ரத்தம். நம்ம உடம்புல ரத்தம் ஒரு இல்லையா, ரத்தம் தேங்காய் தான் தலை நமக்கு தலை இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் தான் சுவாமியுடைய தலை. அதில் 3 கண்ணு இருக்கும் தேங்காய் மட்டும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மாயில தான் முடி, நூல் தான் நாடி நரம்பு, நூல் சுற்றிருக்காலே நாடி நரம்பும். உள்ள கர்ப்பக்கூர்ச்ச சொல்லியிருக்காங்க, அதுதான் ஜிக்வா நாக்கு, வஸ்திரமானது தோல், கீழே இருக்கக்கூடிய அரிசி தான் வந்து தானியம் தான் சீட்டு, சொல்ற மந்திரம் தான் ஜீவன். அப்படி சுவாமி எங்கள் ஆவாகனம் பண்ணியாச்சு. ஆவாகனம் பண்ணி அவளுக்கு உண்டான ஹோமங்கள் பூஜைகள் ஆகாரங்கள்லாம் கொடுக்குறது. இப்போ எல்லாருக்கும் முடிச்சுட்டு போகிறவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம் இல்லையா. தேவனுடைய சுவாமிக்கு ஆகாரம், சுவாமிக்கு கூப்பிட்டாச்சு ஆவாகனம் பண்ணியாச்சு. அவளுக்கு ஆகாரம் கொடுக்குறது தான் அக்னி. அக்னின்னு உதம் ரெடிமகையில வேதம் சொல்றது என்னன்னா, சுவாமி சொல்றாரு, உனக்கு எனக்கு லிங்க் அக்னி, எனக்கு என்ன கொடுக்குறது அக்னியில் கொடுக்குறேன். அதனாலதான் ஹோமம் பண்ணுறது அவ்வளோ விஷயம். டைரெக்டாக நம்ம எவ்வளோ என்ன கொடுக்குறோம் சுவாமி கொடுக்குறோம்னு நினைக்கிறோம். அந்த அக்னி ஆகாரங்கள்லாம் அக்னி மூலமாக சுவாமி கொடுக்குறது. அக்னி ரூபமாக சுவாமி எடுத்துக்கிறார். அக்னியிலிருந்து சுவாமி கும்பத்தில் சேர்த்து, கும்பத்திலிருந்து கும்பத்து வழியாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது. சுவாமியுடைய சாநித்தியங்கள் ஜாஸ்தியாகும். நம்ம நினைச்ச பிரார்த்தனைகள் ஆகும். ருத்ரம் பண்ணால் என்ன பலன், ருத்ரத்தை பற்றி சொல்லிட்டேன். ருத்ரத்தை பஞ்சாட்சரம் பண்ணுறது இருக்குன்னு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க இல்லையா, இந்த பலன்லாம் கிடைக்கும். இதெல்லாம் சும்மா எழுதல, சும்மா வாய்காலத்துக்காக எழுதல. எல்லாருக்கும் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகமத்தில் சொல்கிறது விஷயம் சர்வ விக்ன விநாசம். நம்ம தடைகள், எல்லா விதமான தடைகளும் முதல்ல நீங்கள் நாசமாக போயிடுவோம். என்ன நம்ம செய்கிற காரியம் நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். அபமிருத்திய விநாசம், யம பயமே போயிடுமா. ருத்ர பூஜை ஹோமம் பண்ணி சுவாமி அர்ப்பணம் பண்ணால் யம பயமே போயிடும். ஆயுள் அபிவிருத்தி, நம்மளுடைய ஆயுஷ் அபிவிருத்தி ஆகும். சர்வ ரோக விநாசம், நம்மளுடைய வியாதிகள்லாம் நம்ம விட்டு ஓடி போயிடும். வியாதி நம்மகிட்டே வராதா. ராஷ்டிர துர்பிக்ஷநாசன், இந்த லோகக்ஷேமம் போட்டுருவாங்க. இந்த ராஷ்டிரம் தான் காரணத்துக்காக ஒரு சுவாமியை பூஜை பண்ணுறான். இந்த மதங்க ரிஷி மதங்க என்ன பண்ணுறாருன்னா, பஞ்ச இந்திரியங்களை, இந்திரியம் ஐம்புலன் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஐம்புலன்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பூஜை பண்ண ஸ்தலம் இது. ஐம்புலன்களை நம்ம கட்டுப்படுத்தணும்னா அவள் தான் ஜெயிச்சுடும். அவளை ஜெயிக்கவே முடியாது யாராலையும். ஒருநிலைப்பட்டுரும், மனசு வந்து ஒருநிலைப்பட்டுரும், ஒரு கட்டுப்பாடு வந்துடும். போதும் என்ற மனசு இருக்க வரைக்கும் அவளை யாருக்கும் ஒன்று பண்ணுவோம். போதுன்ற மனசு வந்துடுத்துனா அவளுக்கு திருப்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் தான் கோடி கோடியாக கையில் பணம் வச்சுருந்தாலும் அவளுக்கு போதுங்கிற மனசு இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு 10 ரூபா சம்பாதிக்க ஓடிண்டே தான் இருப்பான். நம்ம போதுங்கிற மனசு வந்துடுத்துனா அவன் இருக்கிற கையில் 20 ரூபா இருந்தால் கூட அவன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு, அவன் கோடி ரூபா வச்சுருந்தா கூட அடுத்து தேடி ஓடிண்டே இருப்பான். இருக்கிறத அனுபவிக்க மாட்டான். அதான் அந்த எதுக்காக சொல்லணும்னா, அந்த ஒருநிலைப்பாடு இங்கே கிடைக்கும். சுவாமிகிட்ட வந்தால் பஞ்சேந்திரியங்களை கட்டுப்படுத்தினார் இல்லையா மதங்கமாமி. அதெல்லாம் இங்கே நிறைய பேர் பார்த்தேன்னா உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். மனசு ஒருநிலைப்படும். ஒருநிலைப்படுத்தா நம்ம பண்ணுறது படிக்கிறதுலாம் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். அதே போல எல்லாருக்குமே இந்த ஒருநிலைப்பாடு ஏற்படும், திருப்தி ஏற்படும். திருப்தி ஏற்பட்டு மேலும் மேலும் போகம் மோட்சம் சொன்ன பாருங்க. போகங்கிறது நம்ம உடம்புக்காக உழைக்கிறது, உடம்புக்காக நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாழுறது, இங்கே போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம் எல்லாம் போகலாம், அது போகும். ஆனால் மோட்சங்கிறது நம்ம ஆத்மா, நம்ம வாழ்ந்து முடிஞ்ச பிறகு ஆத்மா போய் சுவாமிகிட்ட சேரணுன்றதுக்காக இது போன்ற தர்ம காரியங்கள்லாம் பண்ணணும். இதெல்லாம் தான் அந்த மோட்சத்துக்கு உண்டான வழியை நமக்கு ரெடி பண்ணி வைக்கும். அதனால் போகத்தையும் அனுபவிங்கோ, மோட்சத்துக்கு உண்டான வழியும் பண்ணிட்டே இருக்கோம். வழியில் கூடவே இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பாக சுவாமி அம்பாள் நம்ம கூடவே இருப்பா. நம்ம நியாய தர்மமாக இருந்தோம்னா தர்மோ ரட்சதி ரட்சிதான்னு சொல்லுவாள். மகாபிரிவு எப்போ அடிக்கடி சொல்லுவாள். தர்மம் நம்ம வந்து தர்மம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த தர்மம் நம்மளை காத்துட்டே இருக்கும். தர்மோ ரட்சதி ரட்சிதான்னு சொல்லி சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு மகாபூர்ண திரவிய மூலிகை எல்லாம் போகும். மகாபூர்ண கை கலசாபிஷேகம் போகிறது. கலசாபிஷேகம் ஆனவுடனே சுவாமிக்கு அலங்காரத்துக்கு பாராட்டுமே பிரசாதம் கிடைக்கிறது. எல்லாரும் எல்லாம் கிட்டது சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அலங்காரம் ஆனவுடனே எல்லாரும் மேலே வந்து ஒரு பொறுமையாக தரிசனம் பண்ணிக்கலாம். முக்கியமான
மேலே சேவிச்சிருக்கோம். அலங்காரம் வந்து மேலே வந்து தரிசனம் பண்ணிட்டு வசோர்தாரா வசோர்தாரா இந்த ருத்ரத்தை பத்தி சொன்ன ருத்ரன் சொன்னா பாப்பம் போயிடும். கூடவே சமக மந்திரம் சமகம் சொல்லிட்டே போயிருக்கோம். சமகம் அப்படிங்கிற மந்திரம் யார் சொன்னதுன்னா ஆடு சொன்னது. ஆடு மந்திரம் சொல்லுமா அப்படின்னு ஆடு மந்திரம் சொல்லிட்டு எந்த ஆடு சொல்லுது அப்படின்னா பார்வதியுடைய அப்பா வந்து தக்ஷன். தக்ஷன் ஓம் ஸ்ரீமன்மகாகணாதிபதயே நமः. धान्यमधिगृहि देवानित्याः एकस्यजुषो वीर्येण यावदेका देवता नामयते यावदेका तावदाहुति प्रदते अधितरस्ति यत्रावधिर्वस्यात् तावज्जुहोतिः रामो यरण्यन्दनमन्नवाणकं सर्वेषामस्त्रियैः स्वाहा श्रियं च लक्ष्मीं च पुष्टिं च कीर्तिं चान्यतां ब्रह्मण्यं बहुपुत्रतां श्रद्धा मेने प्रजासन्तदातु स्वाहा तिला कृष्णा तिला श्वेता तिला सौम्यावसानुगाः तिला पुनन्तु मे पापं यत्किञ्चित् दुरितं मयि स्वाहा ब्रह्मवादिनो वदन्ति नवेद्यो वधृता इति यद्गर्भभुङ्गीतैः भवयति तत्सिदेवावैति तन्नावैति प्रविप्पवयति प्रगयुमे लोकाः येभिरेवैनं लोकैः पवयति अतो अपां वा एतत्ते लोकस्थः यद्गर्भाः यदर्भपुञ्जीलैः पवयति अपामेवैनं तेजसावच्चसाभिषिञ्चति सहस्रपरमा देवी शतमूला शताङ्कुरा सर्वगुं हरतु मे पापं पूर्वादुःस्वप्ननाशनी आण्डा करोहन्ति करुणपरि देवानो दूर्वेतनु सहस्रेण शतेन च यातेन प्रतनोडि सहस्रेण विरोहति तस्यास्ते देवी गगे विधेम हविषा वयम् ब्रह्मवादिनो वदन्ति यथाज्ये नान्यानि अभिगस्यपि कारयति अथयेनाश्चरिति सत्येनेति ब्रूयात् तच्छुर्वै सत्यं सर्वे देवेन वधिकारयति ईश्वरो वा वेदो वन्दो भवितो यशस्विराज्यमवेक्षते विवेक्ष्येत साधारात्मन् चक्षुः अज्ञायति राज्यं गृह्णाति शिवाज्यं शब्दायस्येव प्रीणाति अन्नेन प्राणां प्राणैर्बलं बलेन तपस्तपसा श्रद्धा श्रद्धया मेधामेधया मनीषा मनीषया मनो मनसा शान्तिशान्त्या चित्तं स्थितेन स्मृतिस्मृत्यात्मारेण विज्ञानं विज्ञानेन आत्मानं स्थानपन्ने सुभगे सहमाने सहस्वती सपत्नीं मे परागमपतिं मे केवलं कृति उत्तरेदुत्तराभ्यः तथा सपत्नीया मम धराधराभ्यः नक्षत्रीनामयज्ञानो अस्मिन् ब्रह्मदे जने परामेव परावतगुं सपत्नीं नाशयामसि आवस्मि सहमानासत्वमधिसा सहिः उभे सहस्वती भूत्वा अर्चते यद्वैकङ्कतः संभारो भवति भागेवावरुन्धे सहृदयोग्निराधे इत्याहुः मरुतोऽग्निमतनयन् अश्वतान्तस्य हृदयमाच्छिन्नन् भवति यथ शनिमतस्य वृक्षस्य संहारो भवति सहृदयमेवाग्निमाधत्ते वेदाहमेधं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वाभिवदन्ते तमेवं विद्वानमृतविभवति नान्यपन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन्ते ते अनागं महिमानस्य शन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः
नक्षत्रानिष्ठचन्द्रमधिष्यतानि संवत्सरस्य प्रतिष्ठायुष्मासो इदमन्तः विश्वं यक्षं विश्वं भूतं विश्वगं सुभूतं विश्वस्य भर्त्रेणि विश्वस्य जनयित्रेणि तानि बहुवदने कामदुःखान्यक्षितानि प्रजापतिस्वासादयतु या देवतानि रत्नप्रवासीना ओम भाग शिवास्त्राय पट स्वाहा ओम परस्पर गौर गौर अनुरूप अनुरूपाय चटचट पुजन पट स्वाहा ओम श्री पट पाशुपदास्त्राय स्वाहा व्योमाय विद्महे सूक्ष्मसूक्ष्माय धीमहि तन्नः सूक्ष्मप्रचोदयात् स्वाहा ओम श्री कृष्णवासुदेव जिह्मवर्णे महावदने महाभैरवी सर्वचक्रधर्म विध्वंसने नामत्रच्छेदिनी सर्वभूतानि सर्वभूतानि बद्धबन्धानि सर्वविघ्नानि सिद्धिजन्ति सर्वव्याधीनि निरन्तरनिरन्तरभद्रान् भक्तभक्तान् ज्वालादिक्वे करालवक्त्रे करालसमुद्रे प्रतिग्रे ह्रीं स्वाहा ओम सिं छिं श्रीकात्राय पट स्वाहा महेशाय विद्महे वाक्पशुद्धाय धीमहि तन्नशिवप्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तत्प्रचोदयात् स्वाहा ओम श्रीमारिकायै முன்னாடி வராதீங்க. वांगिरः ध्युमेर्वाजे विरागतम् आदस्तमे प्रसवस्तमे प्रगतिष्टमे प्रतिष्ठमे देदिष्टमे वृद्धमे सरस्तमे श्लोकस्तमे श्रावस्तमे विदिष्टमे ज्योतिष्टमे सुवस्तमे प्राणस्तमे बाणस्तमे व्यानस्तमे सुच्चमे चित्तञ्चमाधीकञ्चमे वाक्यमे मनस्तमे सत्युष्टमे श्रोतञ्चमे दक्षस्तमे बलञ्चम ओजस्तमे सहस्तम आयुष्टमे जराचम आत्माचमे तनोष्टमे शर्मचमे वर्मचमेऽङ्गानिचमे स्थानिचमे पलोकं चमे शरीरानिचमे ेक्षञ्चमाधिपत्यञ्चमे मन्युश्चमे धामश्चमे मच्छमे मच्छमे हेमाचमे महिमाचमे परिवाचमे प्रतिवाचमे रश्माचमे जाध्याचमे वृद्धञ्चमे वृद्धिश्चमे सत्यञ्चमे शन्ताचमे जगच्चमे धनञ्चमे वचच्चमे सुभिच्चमे हीनाचमे मोदच्चमे जातञ्चमे जरिष्यमानञ्चमे शुक्रञ्चमे सुकृतञ्चमे वित्तञ्चमे वेद्यञ्चमे भोजञ्चमे भविष्यच्चमे सुकञ्चमे सुपथञ्चमे रद्धञ्चमे कृप्तञ्चमे कृप्तिश्चमे मतिश्चमे सुमतिश्चमे पञ्चमे मयश्चमे प्रियञ्चमे कामश्चमे कामश्चमे सोमनश्चमे भद्रञ्चमे श्रेयश्चमे वश्यश्चमे यशश्चमे भगश्चमे द्रविणञ्चमे यन्ताचमे दत्ताचमे क्षेमश्चमे स्मृतिश्चमे विश्वञ्चमे महश्चमे संविश्चमे ज्ञातञ्चमे रोच्चमे प्रगोच्चमे धीरञ्चमे रयश्चमर्दञ्चमे मृतञ्चमे यक्ष्मञ्चमे नामयश्चमे जीवातुश्चमे दीर्घायुक्तञ्चमे नमित्रञ्चमे भयञ्चमे सुगञ्चमे शयनञ्चमे सुराचमे सुदिनञ्चमे ऊर्चमे सुनृताचमे भयश्चमे हृतश्चमे कृतञ्चमे मधुचमे शक्तिश्चमे प्रीतिश्चमे कृषिश्चमे वृत्तिश्चमे मित्रञ्चमे उद्भिश्चमे हरिश्चमे आयश्चमे पुट्टञ्चमे पुट्टिश्चमे भुजमे प्रभुजमे बहुजमे भूयश्चमे पूर्णञ्चमे पूर्णतरञ्चमे क्षितिश्चमे भुजवाच्चमे नञ्चमे शुद्धमे विहयश्चमे यवाच्चमे वाहाच्चमे तिराच्चमे उद्याच्चमे कल्वाच्चमे गोधूमाच्चमे वसुराच्चमे प्रेणवच्चमे नवच्चमे श्यामाकाच्चमे नीवाराच्चमे अस्माच्चमे मृत्तिकाच्चमे गिरगश्चमे पर्वताच्चमे सिकटाच्चमे वनस्पतिगश्चमे गिरण्यञ्चमे यश्चमे श्रीकञ्चमे त्रिभुच्चमे शामञ्चमे लोहञ्चमे अग्निश्चमे आपश्चमे विरुधश्चमे औषधेश्चमे वृषभश्चमे वृषभश्चमे राम्याश्चमे वसवारण्याच्च यज्ञेन कल्पन्तां वित्तञ्चमे वित्तिश्चमे भूतिश्चमे भूतिश्चमे वसुचमे वसतिश्चमे कर्मचमे शक्तिश्चमे यत्तञ्चमे यमश्चमे यदिश्चमे गतिश्चमे अग्निश्चमे इन्द्रश्चमे सोमश्चमे इन्द्रश्चमे सविताचमे इन्द्रश्चमे सरस्वतीचमे इन्द्रश्चमे भूषाचमे इन्द्रश्चमे बृहस्पतिश्चमे इन्द्रश्चमे मित्रश्चमे इन्द्रश्चमे वर्णश्चमे इन्द्रश्चमे पट्टाचमे इन्द्रश्चमे धाताचमे इन्द्रश्चमे विष्णुश्चमे इन्द्रश्चमे शिनोचमे इन्द्रश्चमे मरुदश्चमे इन्द्रश्चमे विश्वेचमे देवा इन्द्रश्चमे पृथ्वीचमे इन्द्रश्चमे नरक्षञ्चमे इन्द्रश्चमे जौचमे इन्द्रश्चमे धिरश्चमे इन्द्रश्चमे मोधाचमे इन्द्रश्चमे प्रजापतिश्चमे इन्द्रश्चमे अगुंसश्चमे रश्मिश्चमे धाभ्यश्चमे दिपतिश्चमे अगुंसश्चमे इन्द्रयामश्चमे इन्द्रवायवश्चमे
मे मैत्रा वरुणश्च मे आश्विनश्च मे प्रतिप्रसानश्च मे शुक्रश्च मे मन्त्री च महाग्रहणश्च मे वैश्वदेवश्च मे ध्रुवश्च मे वैश्वानरश्च वर्धग्रहाश्च मे विद्राक्याश्च मे इन्द्राग्निश्च मे वैश्वदेवश्च मे भरद्वतीयाश्च मे महेन्द्रश्च मादित्यश्च मे धावितश्च मे सारस्वतश्च मे भूष्णश्च मे पाग्निवतश्च मे हारियोजनश्च मे मे वरिहिश्च मे वेदश्च मे धृष्णयाश्च मे धृतश्च मे धमसाश्च मे ग्रावाणश्च मे भरवश्च भवाश्च मे धृढवनेश्च मे द्रोणकलशश्च मे वायुव्याश्च मे बोधवश्च माधवनीयश्च माग्नेयश्च मे अमृताश्च मे घ्राश्च मे हृदश्च मे प्रोवासाश्च मे पचदाश्च मे भूतश्च मे चकाकारश्च मे अग्निश्च मे धर्मश्च मे अर्कश्च मे सूर्यश्च मे प्राणश्च मे सुमेधश्च मे पृथ्वी च मे दिदिश्च मे दिदिश्च मे द्यौश्च मे शक्वरी रङ्गलयोजश्च मे यज्ञेन कल्पन्ताम्रश्च मे धामश्च मे सोमश्च मे हिरुश्च मे दीक्षाश्च मे तपश्च वर्धश्च मे वृतञ्च मे होरात्र्यवृत्याभ्यन्तरे च मे यज्ञेन कल्पेतार्वाच्च मे वृत्ताश्च मे द्रविश्च मे द्रवीश्च मे दित्यवाच्च मे दित्यौहीच मे पञ्चावीश्च मे पञ्चावीच मे त्रिगच्छच्च मे त्रिगच्छाच मे दुर्व्यवाच्च मे दुर्व्योहीच मे पट्टवाच मे पट्टौहीच मे उक्षाच मे पशावच मे भवच्च मे वेहच्च मे नड्वाच्च मे धेनुच्च मायुर्यज्ञेन कल्पतां प्राणो यज्ञेन कल्पतां प्राणो यज्ञेन कल्पतां व्यानो यज्ञेन कल्पतां चक्षुर्यज्ञेन कल्पतां विश्रोत्रं यज्ञेन कल्पतां मनो यज्ञेन कल्पतां वाक् यज्ञेन कल्पतां आत्मा यज्ञेन कल्पतां यज्ञो यज्ञेन कल्पतां एकादश मे तिस्रश्च मे पञ्चदश मे सप्तदश मे नवदश मे एकादश मे त्रयोदश मे पञ्चदश मे सप्तदश मे नवदश मे एकविंशतिश्च मे त्रयोविंशतिश्च मे पञ्चविंशतिश्च मे सप्तविंशतिश्च मे नवविंशतिश्च मे एकत्रिंशच्च मे त्रयस्त्रिंशच्च मे चतस्रश्च मे अष्टौश मे द्वादश मे षोडश मे विंशतिश्च मे चतुर्विंशतिश्च मे अष्टाविंशतिश्च मे द्वात्रिंशच्च मे षट्त्रिंशच्च मे चत्वारिंशच्च मे चतुश्चत्वारिंशच्च मे अष्टचत्वारिंशच्च मे वाचश्च प्रसवश्च विदश्च कृतश्च सुरश्च मूर्धा च व्यक्तिगच्छान्त्यायनश्चान्त्यश्च भुवनश्च भुवनश्चाधिपतिश्च स्वाहा आदोधायुधेन ईशा नमस्ते जगतः स्वाहा आईशा सोमाय च रुद्राय च नमस्ताम्राय च रुद्राय च नमः स्कन्दाय च पशुपतये च नमः उग्राय च भीमाय च नमो अग्रे वधाय च दूरे वधाय च नमो हन्त्रे च हनीयसे च नमो वृक्षेभ्यः हरिकेशेभ्यः नमस्काराय नमः शम्भवे च मयोधवे च नमः शङ्कराय मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च नमः कीर्त्याय च गौर्याय च च नमस्कार्याय च गणपतेष्ठाय च नमो सदैयाय च निवेद्याय च नमः पाकं सत्याय च रजस्याय च नमः शुच्याय च हरित्याय च नमो लोप्याय च लोप्याय च नमः ऊर्याय च ऊर्याय च नमः पर्याय च पर्णसत्याय च नमः भगवमानाय च विक्रते च नमः अक्षिरते च प्रक्षिरते च नमः वक्तिरितेभ्यः देवानां मृदकेभ्यो नमः विक्षीणकेभ्यो नमः विसन्मत्केभ्यो नमः
பார்வதி பரமேஸ்வராய நமக. ஓம் பார்வதி பரமேஸ்வராய நமக. திதி நித்யா தேவிகளே சரணம். திதி நித்யா தேவிகளே சரணம். உலக நன்மையோங்கி வளர்க்க உறுதியான மனிதம் நிறைக்க. ஓம் பார்வதி பரமேஸ்வராய நமக. திதி நித்யா தேவிகளே சரணம். பரம்பரை பொக்கிஷம் புகழ் பாரெங்கும் ஓங்குக. பாரெங்கும் ஓங்குக வேள்வி தீயுகில். வினைகளெல்லாம் ஒழுங்குக. ஆன்மன் குருவே சரணம். மலர்ந்த முகமே சரணம். அன்னை அம்சம் கொண்ட மஞ்சுள தாயே சரணம். காஞ்சி நகரிலே கருணையாகம் ஒன்றே. கர்ம வினையெல்லாம் கரைந்து போகும் என்றே நிகழ்த்தும் அன்னையே. கோடி நன்றிகள் கோடி நன்றிகள். மலர்கள் அருளிலே மாற்றம் நிகழுதே. ஸ்ரீமதங்கீஸ்வரரே உந்தன் அருளிலே அதிசயங்கள் நிறைந்த காஞ்சி. ஏகாம்பரேஸ்வரின் காஞ்சி. ஜொலிக்கிறோம்.